ஐரோப்பாவில் நடக்கும் போர் எவ்வாறு அமெரிக்காவின் பொருளாதாரத்தை உயர்த்துகிறது என்பதை இங்கே தெரிந்து கொள்ளுங்கள். ஐரோப்பிய நட்பு நாடுகளும் பென்டகனும் ஆயுதங்கள் மற்றும் போர்க்கருக்களுக்கு பாரிய ஆர்டர்களை தருகின்றன. இதன் மூலம் அமெரிக்கா பாதுகாப்புத்துறை அதிக வருமானம் ஈட்டி வருகிறது. அதன் தொழில்துறை உற்பத்தி 15.5% வரை உயர்ந்துள்ளது. இந்த போரின் நேரடி பலனை அமெரிக்கா பெறுகிறது. ரஷ்யா உக்ரைன் போரினால் அமெரிக்க பொருளாதாரம் உயர்ந்து கொண்டே போகிறது. இதன் மூலம் அமெரிக்கா நேரடி பலனை பெறுகிறது. கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்பு உக்ரைன் மீது ரஷ்யா தாக்குதல் நடத்தியது. ரஷ்யாவிற்கும் உக்ரைனுக்கும் இடையே நடந்து வரும் இந்த போரினால் அமெரிக்கா தான் அதிகம் பயனடைந்துள்ளது. இதனால் அமெரிக்கா பாதுகாப்புத்துறையின் லாபத்தில் பெரும் முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளது. ரஷ்யா 2 ஆண்டுகளுக்கு முன்பு உக்ரைனை ஆக்கிரமித்ததிலிருந்து அமெரிக்கா பாதுகாப்புத்துறை ஆயுதங்கள் மற்றும் போர் பொருட்களுக்கான பெரும் ஆர்டர்களை பெற்றுள்ளது. இதன் மூலம் அமெரிக்க பாதுகாப்புத்துறை அதிக லாபம் ஈட்டியுள்ளது. ஐரோப்பிய நட்பு நாடுகளும் பென்டகனும் இந்த வர்த்தக வளர்ச்சியை ஊக்குவிக்கின்றன. ஏனெனில் அவை தங்களது இராணுவ திறன்களை வலுப்படுத்த விரும்புகின்றனர் மற்றும் தனது குறைந்து வரும் பங்குகளை நிரப்பிக் கொள்கின்றன. ரஷ்யாவிற்கும் உக்ரைனுக்கும் இடையே போர் நடந்து வருகிறது. இதன் மூலம் அமெரிக்கா நேரடியாக பலன் பெறுகிறது. உண்மையில் இந்த போரின் காரணமாக அமெரிக்க பாதுகாப்புத்துறை ஆயுதங்களுக்கான ஆர்டர்களை பெறுகிறது. பெடரல் ரிசர்வ் தகவலின்படி உக்ரைன் மீதான ரஷ்யாவின் படையெடுப்பிற்கு பிறகு அமெரிக்க பாதுகாப்பு மற்றும் விண்வெளி துறையில் தொழில்துறை உற்பத்தி 15.5% அதிகரித்துள்ளது. உக்ரைனுக்கான $95 பில்லியன் பாதுகாப்பு மசோதாவில் 64%, அதாவது $60.7 பில்லியன் உண்மையில் அமெரிக்க பாதுகாப்புத்துறைக்கு செல்லும் என்று பைடன் நிர்வாக அதிகாரிகள் கூறுகின்றனர். இலங்கை பண மதிப்பில் $60.7 பில்லியன் என்பது 19 லட்சம் கோடிகளுக்கு சமம். நாடு முழுவதும் வேலைவாய்ப்பு மற்றும் உற்பத்திக்கு இந்த நிதி மிகவும் முக்கியமானது. வெள்ளை மாளிகையின் தேசிய பொருளாதார கவுன்சிலர் இயக்குனர் லால் பிரையன் நாடு முழுவதும் வேலைவாய்ப்பு மற்றும் உற்பத்திக்கு இந்த நிதியின் முக்கியத்துவத்தை வலியுறுத்தினார். அமெரிக்கா நேரடியாக சண்டையில் ஈடுபடுவதில்லை, ஆனால் போர் பெரும்பாலும் பொருளாதார நன்மைகளை கொண்டுள்ளது. அமெரிக்காவின் தரப்பில் இந்த உண்மையான சண்டையும் இல்லாமல் இதுவும் நடக்கிறது என்பது கவனிக்க வேண்டிய விஷயம். சமீபத்திய ஐரோப்பிய அரசாங்கங்கள் அமெரிக்க போர் விமானங்கள் மற்றும் பிற இராணுவ உபகரணங்கள் மீது செலவழித்த பணம் கடந்த 20 ஆண்டுகளில் செலவழித்ததற்கு இணையாக உள்ளதாக கூறப்படுகிறது.